உங்கள் சத்யா மதுரை மேலமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார். சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கெடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன். முதல்வரின் இந்த அறிவிப்பு வெறும் கண் துடைப்புதான் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் 2021 முதல் 2023 வரையிலான 3 ஆண்டுகளில் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை 68% அதிகரித்திருக்கிறது. இந்த குற்றங்களை செய்தவர்கள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்கவில்லை. ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதல்வர் தலைமையில் ஒரு குழு அறிவித்தார்கள். 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டிய இந்த குழு கடந்த 4 ஆண்டுகளில் வெறும் 3 முறை மட்டுமே கூடியிருக்கிறது. இந்த குழுவின் தலைவரான முதல்வர் இதுகுறித்து ஏன் பேச மறுக்கிறார்? இப்போது மீண்டும் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நோக்கமாக தெரியவில்லை. மக்கள் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? யாரை ஏமாற்ற இந்த ஆணையம் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.